ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ பரசோதியாத். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருப்பீங்க? நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்கள் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள். சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்படின்னு என்ன? எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது. உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகின்றது. ஏனென்றால் சனி பகவான் கிட்டத்தட்ட 5.5 மாதங்கள் 2/7/2025 முதல் 17/11/2025 வரை கிட்டத்தட்ட 5.5 மாதங்கள் உங்களை எல்லாம் பாடாப்படுத்தியிருக்கிறார். வக்ரம், ராகுவோடு இணைந்த வக்ரம், கலகக்காரன், கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகளுக்குரியவன், மிகப்பெரிய பிரச்சனைகளுக்குரியவன். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறார் சனி பகவான் வக்ரமாக இருந்து. அப்படிப்பட்ட எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வேதனைகள், சோதனைகள், இந்த 5.5 மாதத்தில் சொல்ல முடியாத வேதனைகள் அத்தனையும் நிவர்த்தியாக போகின்றது இந்த சனி வக்ர நிவர்த்தியால். சனி பகவானுக்கு தன் வக்ர காலத்தில் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சோதனைகள், எத்தனை பிரச்சனைகள், அதெல்லாம் நல்ல முடிவுக்கு வரப்போகின்றது. தடைப்பட்ட உத்தியோக உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். தொழில் வியாபாரம், சனி வக்ரத்தால் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய மந்த நிலை, மிகப்பெரிய மோசமான நிலை ஏற்பட்டவர்களுக்கெல்லாம் தொழில் வியாபாரம் இந்த நிவர்த்தி, சனி நிவர்த்தியா வக்ர நிவர்த்தியால் விறுவிறுப்பாக போகின்றது. நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது. சனி நிவர்த்தியால் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது. தொழில் முன்னேற்றம் ஏற்பட போகின்றது. சனி வக்ர நிவர்த்தியால் தடைப்பட்ட அரசு உத்தியோகம் உறுதியாக கிடைக்கும். சனி வக்ர நிவர்த்தியால் வீடு கட்டக்கூடிய லோன் தடைப்பட்டு இருந்தால் அந்த வீடு கட்டக்கூடிய லோன் கிடைக்கும். வீடு வாங்கக்கூடியவர்கள் நிச்சயமாக வீடு வாங்குவார்கள். அதே நேரம் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய தடை தாமதங்கள், பிரச்சனைகள், கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகள் அத்தனையும் நிவர்த்தி அடையும். தொழில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறான் சனி வக்ர நிவர்த்தியாகி. சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம். அப்பா பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது. கணவன் மனைவி பிரச்சனைகள், கணவன் மனைவி கோர்ட்டு பிரச்சனைகள் எல்லாம் நாம் சுமூகமாக நல்லபடியாக மனமாற்றத்துடன் ஏற்பட போகின்றது. ஆக என்னென்ன பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் தீரப்போகின்றது, என்னென்ன பிரச்சனைகள் வேதனைப்பட்டீர்கள் அப்படின்றத இந்த சனி வக்ர நிவர்த்தியால் அத்தனை யோகங்களும் எந்த அளவுக்கு உங்களுக்கு மாறப்போகின்றது அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். எல்லா ராசிக்குமே சனி வக்ர நிவர்த்தி பலன்களை அற்புதமாக பார்ப்போம். புரிஞ்சுங்களா? ஆக இது பொது பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். புரிஞ்சுங்களா? சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் கடகராசிக்கு. கடகராசி நேயர்களே, அதாவது எப்படியெல்லாம் என்னத்தை பிளான் பண்ணாலும், எப்படியெல்லாம் என்னென்னமோ அப்படி நினைக்கிறது, இப்படி நினைச்சேன், இப்படி காரியம் பண்ணேன், இந்த காரியத்தை பண்ணேன், அந்த காரியத்தை பண்ணேன், என்னென்னமோ பிளான் பண்ணேன், ஒன்றுமே நடக்கலை. இந்த 5.5 மாதம் வக்ரமான 5.5 மாதம் வருமானத்தை கம்ப்ளீட்டாக மடக்கிடுச்சு. குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகள், அதிக செலவுகள், வருமானம் இல்லை. அது போக பிரச்சனைகள், பிள்ளைகளால் பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, என்னென்ன வேதனைகள் அத்தனை வேதனைகளும் இந்த 5.5 மாதம் சனி வக்ரத்தால் ஏற்பட்டாயிடுச்சு. புரிஞ்சுட்டீங்களா?
அப்போ இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது. அப்போ சனி பகவான் முதல்ல நீங்கள் உங்களுடைய வருமானத்தை வக்ர நிவர்த்தியால் வருமானத்தை இழந்த வருமானத்தை கொடுப்பார். குடும்ப மகிழ்ச்சியை கொடுப்பார். உடல் சுகாதாரத்தை கொடுப்பார். ஏன்னா சனி பகவான் சம்பந்தப்பட்டு வக்ரம் ஆயிட்டாலும் உடல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்திடும். அப்ப அந்த பிரச்சனையிலிருந்து நல்ல ஒரு முடியும். உடல் ஆரோக்கியம் ஏற்படும். குடும்ப மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்துக்கு வருமானம் அதிகப்படும். தொழிலில் விருத்தி அடையும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து அதாவது பூரிய சொத்து. இந்த சொத்துல ஏதாவது தடைகள், பேப்பர் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது ஏதாவது ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தடைகள்லாம் இனிமேல் நீங்கிடும். பிள்ளைகளுடைய உயர்வு, பிள்ளைகளுடைய தொழில், பிள்ளைகளுடைய முன்னேற்றம், இதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை தடைபட்டிருக்கும். பிள்ளைகளுக்காக ஒரு அரசு உத்தியோகமோ ஒரு தொழிலுக்காகவோ ஒரு முயற்சி பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் நிவர்த்தி அடைஞ்சு அவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம், நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும். தடைப்பட்ட திருமணம் நடக்கும். பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட திருமணம் நடக்கும். கடக ராசிக்கும் தடைப்பட்ட திருமணம் நடக்கும். அவங்க பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட திருமணம் நடக்கும். நல்ல உத்தியோகம் நல்ல கிடைக்கும். தடைப்பட்ட உத்தியோகம் கிடைக்கும். அதில் மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக சனி பகவான் முதல்ல உங்கள் தொழிலை ஸ்தம்பித்து வச்சிருப்பார். தொழில் சம்பத்தி போச்சு. உத்தியோகத்தில் பிரச்சனை, செய்கிற தொழிலில் பிரச்சனை, முடக்கம், தொழில் முடக்கம், தொழில் அப்படி ஒன்றும் இல்லை, சம்பிச்சு போச்சு. அப்போ அதெல்லாம் மாறுது. அப்போ விறுவிறுப்படையும். தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம். நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்பு உங்களுக்கு சேரும். கண்டிப்பாக எதிர்பார்த்த பதவி கண்டிப்பாக சேரும். செய்கின்ற தொழிலில் ஒரு நல்ல மாற்றம். உங்கள் கிளைண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேடி வருவாங்க. இங்கே எதிர்பார்க்காதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த மாற்றம்லாம் உறுதியாக ஏற்படும். அதில் எந்தவித மாற்றம் இல்லை. ஆக கடகராசி நேர்களே, அதாவது முதல்ல ஒரு பாதிக்கப்படுறது தொழிலையும் வருமானத்தையும். அது கண்டிப்பாக நிவர்த்தி அடைஞ்சிடும். அடுத்து உங்களுடைய உயர்வு, பதவி உயர்வு, பிள்ளைகளுடைய முன்னேற்றம், இது ரெண்டுமே சரி. வக்ர நிவர்த்தியால் நல்ல மாற்றம் உறுதியாக ஏற்படும். சரிங்களா? குடும்பத்துக்கு வேண்டிய அனைத்து தேவைகளும், அனைத்து முன்னேற்றங்களும், வருமானங்களும் நிச்சயமாக ஏற்படும். இதில் மாற்றமே இல்லை. ஆக இது பொதுவான பலன் கடகராசினர்களே. அதாவது இதில் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஜோதிடர் பொய்க்கலாம். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் பொய்ப்பதில்லை. ஜோதிடர் தப்பா இருக்கலாம், தவறா இருக்கலாம். ஆனா ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் படைக்கப்பட்டது. அது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. பிரம்மன் போட்ட விதியை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி.